தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரை 27 நாட்கள் நடத்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. சபாநாயகர் தனபால் தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை 27 நாட்கள் பட்ஜெட் கூட்டத்தொடரை நடத்த முடிவு செய்யப்பட்டது. வருகின்ற 25ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு பட்ஜெட் மீதான பொது விவாதம் நடைபெறுகிறது. ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 1ஆம் தேதி வரை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறும் என்று சபாநாயகர் தனபால் தெரிவித்தார். திங்கட்கிழமை அன்னைக்கு சபை கூடுது. திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரலி 29ஆம் தேதி வரை பொது விவாதம், இந்த மானிய கோரிக்கை, இந்த பட்ஜெட் பொது விவாதம் நடைபெறும். 29ஆம் தேதி 28ஆம் தேதியே எதிர்க்கட்சி தலைவர்கள் உட்பட எல்லா தலைவர்களும் பேசி முடிச்சிடுறாங்க. 29ஆம் தேதி நிதியமைச்சர் பதிலுரை அளிக்கிறார். அதுக்கு பின்னிட்டு 1ஆம் தேதி மானிய கோரிக்கைகள் ஆரம்பிக்குது. 1ஆம் தேதி தொடங்குற மானிய கோரிக்கை செப்டம்பர் 2ஆம் தேதி வரை இருக்கிறது. அன்றைக்கு சட்ட முன்வடிவுகள் ஆய்வு செய்தலும் ஏனைய சட்ட அலுவல்கள், அதாவது ஆய்வுகள் தேவையானது இருந்தால் அன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். மொத்தம் இந்த பொது விவாதத்தை சேர்த்து 27 நாட்கள் சபை இந்த கூட்டத்தொடர் நடைபெறும்.